வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் தமிழ் வருட பிறப்பு. ஆகவே இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத்சந்தான பாக்கியத்துடனும் நோய் நொடி எதுவும் இல்லாமலும் தாங்கள் அனைவரும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்றும் தாங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த தமிழ் வருஷ பிறப்பு என்ன அப்படின்னாக்க, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆண் பெண் ஆகிய இரு பாலர்களும் பிறந்த மனித பிரிவுகளாக பிறந்தவர்கள் அனைவருமே இந்த தமிழ் வருட பிறப்பை கொண்டாட வேண்டும். இந்த தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதுமே இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும், ஏன் 14 லோகங்களுக்கும் இருக்கிறவர்களுக்குமே இதுதான் என்று ரிஷிகளால் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த கலியுகம் வந்தவுடனேயே நாளடைவில் கலியுகத்திலையும் கடைபிடிச்சார் எல்லாரும் முன்னதாண்டு. எப்போ முகலாயர்கள் வந்தார்களோ அப்பொழுது முகலாய சமுதாயம் என்று தனியாகவும், ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும் பொழுது கிறிஸ்தவ சமுதாயம் என்றும் பிரித்து கொண்டார்கள். மனிதனால் பிரிக்கப்பட்டதுதான். ஆனால் வேத சாஸ்திரப்படி இந்து சமயம் என்பது இந்த பூலோகத்தில் பிரபஞ்சத்தில் மனிதர்களாக பிறந்த அனைவருமே இந்துக்கள் தான் என்று ரிஷிகளால் கூறப்பட்டுள்ளது. மனிதனால் பிரிக்கப்பட்டதற்கு இறைவன் என்ன செய்வான்? இந்த குரோதி வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்துலேருந்து, ஏன்னா குரோதமானது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வருஷத்தின் பேரே குரோத வருஷம், குரோதி. குரோதமானது நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். அதனால யார் பேர்லையும் நம்ம குரோதம் படாமல் எல்லாரும் இந்த சித்திரை மாதம் 1ஆம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை அனைவருமே தயவு செய்து இறைவனுடைய பக்தியிலே தாங்கள் அனைவரும் தங்களது மனதை செலுத்தி சாட்சாத் பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரர் லட்சுமி நாராயண இரண்யகர்பர் உஷாகண்டபதி இவர்களுடைய ஆசையோட இந்த லோகமே க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னுட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம், அதி முக்கியமான விஷயம். சித்திரை மாதம் 1ஆம் நாள் முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரைக்கும் நித்தியமும் கார்த்தால 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள, அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள உங்களது பூஜை அறையில், உங்களது கிரகத்தில், உங்கள் இல்லத்தில் பூஜை அறையில் தினமும் 2 வேளையும் விளக்கேற்றுங்கள்.
நல்லெண்ணெயை விட்டு விளக்கை ஏற்றி தினந்தோறும் இறைவனை கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும். வழக்கைக்கினாலே போகிறோம். கார்த்தால ஒரு பாலோ சர்க்கரையோ வச்சு நைவேத்தியம் பண்ணால் போகிறோம். இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணுங்கிறது கிடையாது. ஒரு கல்கட்டு இருந்தால் வச்சு நைவேத்தியம் பண்ணலாம், போகிறோம். அவா சௌகரியத்துக்கு இருக்கிற மாதிரி பண்ணுங்க. ஆனால் இந்த குரோதி வருஷத்தில் இறைவனுடைய பக்தியானது அனைவருக்கும் இருந்தால்தான் இந்த குரோதி வருஷத்தில் ஜனங்களை காப்பாற்ற முடியும். இறைவன் ஒருவனால் தான் செய்ய முடியும். அதனால் எல்லாரும் இறைவனோட பக்தியை செலுத்துங்கோ. எல்லாரும் இந்த குரோதி வருஷத்தில் சித்திரை மாதத்திலேருந்து 1ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் கடைசி நாள் வரை எல்லோரும் மிக 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 க்ஷேமமாக சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் கண்டிப்பாக இருப்பீர்கள். தீர்காயுஷ்யமஸ்து, தீர்க்க சுமங்கலி பவ, சர்வாபீஷ்ட சித்திரஸ்து, சர்வாரீஷ்ட சாந்திரஸ்து. அஸ்ய யஜமானஸ்ய குமாரஸ்ய குமார்யாः சர்வ வித்யாபிருத்திரஸ்து, வித்யாபிருத்திரஸ்து, விவாகப்பிராப்திரஸ்து, புத்திரபுத்திராபி அபிவிருத்திரஸ்து, உன்னத வியாபாரஸ்தலேன அபிவிருத்திரஸ்து, உபரி லாபசித்திரஸ்து, சுபம் அஸ்து.